தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடமே இருக்கும் சூழலில் கடந்த வாரம் ஒரே நாளில் தமிழகத்தின் 3 முக்கிய அமைச்சர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் எடுத்திருக்கும் நடவடிக்கை திமுகவுக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடியின் அமைச்சர் பதவிகள் பறிக்கப்பட்டது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து கேள்விக்குறியாக உள்ளது என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்திருந்தார். அதற்கு அமைச்சரும் அவை முன்னவருமான துரைமுருகன் ராமாயணத்திலேயே பெண்ணை தூக்கி சென்று விட்டான் என சர்ச்சையாக பதிலளித்தார். ஏற்கனவே பொன்முடி சைவம் வைணவம் குறித்து பேசி அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட நிலையில் துரைமுருகனின் அமைச்சர் பதவி மாற்றப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. மேலும் ஏற்கனவே அமலாக்கத்துறை கதிரானந்தின் வீடு மற்றும் கல்லூரிகளில் ரெய்டு நடத்தியது. திமுக பொதுச் செயலாளரின் மகன் மட்டுமல்ல, திமுகவின் சிட்டிங் எம்பி அவர் மீதும் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியதையும் விசாரணை செய்ததையும் இதுவரையில் திமுக பேருக்கு கூட கண்டிக்கவில்லை. அமைச்சர்கள் பொன்முடி செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை விசாரணை செய்தபோது கட்சியின் சீனியர் நிர்வாகிகளும் வழக்கறிஞர்களும் ஓடோடி சென்று அவர்களுக்கு ஆதரவாக நின்றார்கள். ஆனால் கதிருக்கு ஆதரவாக ஒரு திமுக சீனியர் கூட அமலாக்கத்துறை அலுவலகத்தின் பக்கம் எட்டி பார்க்கவில்லை. இதில் கலங்கிவிட்ட துரைமுருகன் என் மகனை ஏன் கைவிடுகிறார்கள் என விரக்தியின் விளிம்புக்கே சென்று புலம்பிவிட்டார். இதற்கு காரணம் தற்போது வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வருமானம் வரக்கூடிய 2 துறைகள் என்றால் அது ஒன்று டாஸ்மாக், மற்றொன்று கனிம வளத்துறையே. இந்த துறையின் அமைச்சராக இருந்த துரைமுருகன் கோபாலபுரத்திற்கு ஸ்வீட் பாக்ஸுகள் அனுப்புவது இல்லையாம். சீனியர் அமைச்சர் என்பதாலும் கட்சியின் சீனியர் என்பதாலும் கோபாலபுரம் குடும்பம் துரைமுருகனிடம் ஸ்வீட் பாக்ஸை கேட்பதிலும் தயக்கம் காட்டி வந்திருக்கிறது. மேலும் டாஸ்மாகில் இருந்து கோபாலபுரத்திற்கு சென்று கொண்டிருந்த ஸ்வீட் பாக்ஸை தற்போது அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் எடுத்து தடுத்து நிறுத்தியுள்ளது. டாஸ்மாக் ஸ்வீட் பாக்ஸுகளை வைத்து தேர்தலை சந்திக்கலாம் என நினைத்த திமுகவிற்கு பெரும் இடியை இறக்கியது அமலாக்கத்துறை. கோபாலபுரத்தின் விசுவாசியாக இருந்த செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கியது அமலாக்கத்துறை. இந்த நிலையில் கனிம வளத்தில் புரளும் ஸ்வீட் பாக்ஸுகளை கோபாலபுரம் கைப்பற்றுவதற்கு தற்போது அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. துரைமுருகனிடம் இருந்த கனிமவளத்துறையை பிடுங்கி ரகுபதியிடம் கொடுத்துள்ளது. கோபாலபுரத்திற்கு ஸ்வீட் பாக்ஸுகள் தராததால் தான் கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்ற போது துரைமுருகனுக்கு ஆதரவாக திமுக களம் இறங்கவில்லை என்ற செய்தியும் தற்போது வெளியாகியுள்ளது. மூத்த அமைச்சரான துரைமுருகனிடம் இருந்த கனிமவளத்துறை ரகுபதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ரகுபதி வசம் இருந்த சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு மாற்றப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. உச்சநீதிமன்றத்தின் கண்டிப்பை அடுத்து செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து விலகிக் கொண்டார். அதேபோல பொன்முடியும் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். அவர்களுக்கு பதிலாக மனோ தங்கராஜ் புதிதாக சேர்க்கப்பட்டார். செந்தில் பாலாஜி வசம் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல அமைச்சர் RS ராஜகண்ணப்பனுக்கு வனத்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் அடுத்தடுத்த 2 வாரங்களில் அதிரடியாக இலாக்காக்கள் மாற்றப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.